இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த குவாட் கிங் ஆஃப் மிஸ்டர் ஒலிம்பியா, 4 times மிஸ்டர் ஒலிம்பியா அண்ட் ஹையஸ்ட் 6 number of times ரன்னர் அப் ஆஃப் மிஸ்டர் ஒலிம்பியா, த லிவிங் லெஜெண்ட் ஜே கட்லர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜே கட்லர் யார், அவர் இந்த பாடி பில்டிங்கில் எப்படி கம்பீட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய லிவிங் லெஜெண்டாக இருக்கார் அப்படின்றத பற்றி அவரோட லைஃப் ஸ்டோரி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பாடி பில்டிங் ஹிஸ்ட்ரியில் ரோனி கோல்மன் அப்படின்ற ஒரு ஆள் இல்லை. நம்ம ரோனி கோல்மனை வந்து பாடி பில்டிங் ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரோனி கோல்மன் இருந்த இடத்துல ஜே கட்லர் தான் இருந்திருப்பார். 1973 அமெரிக்காவில் ஒரு சாதாரண வில்லேஜில் அமாங் 7 பிரதர்ஸ் கூட பிறந்த கடைசி பையன் தான் நம்ம ஜே கட்லர். தலைவனுக்கு வந்து ஃபேமிலி வந்து கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட் அப்படின்றனால சின்ன வயசுலேயே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்து 11வது வயசில் தன்னோட அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, அண்ணனோட ஃபிசிக்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பாடி பில்டிங்னா என்ன, ஜிம்முனா என்னன்னு கற்றுக்கிட்டு அதுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. தலைவனோட ஃபேவரெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்னால்டு, லீஹானி, அந்த மாதிரி பழைய ஹிஸ்ட்ரியில் இருக்கிற பாடி பில்டர்ஸை தான் தன்னோட ஐடியல்ஸாக வச்சுட்டு தலைவன் வந்து ஜிம் அண்ட் பாடி பில்டிங்குள்ளே வராரு. 1992 என்னோட 18வது வயசில் ஆமெச்சூர் பாடி பில்டிங் காம்படிஷன்ஸ்குள்ளே போகிறாரு. 1992 1996 வரை தலைவன் வந்து நிறைய காம்படிஷன்ஸ், ஆமெச்சூர் காம்படிஷன்ஸ் கம்பீட் பண்ணி ஒரு ப்ரோவாகவும் மாறிடுறாரு. 1996 1999 வரை தலைவன் வந்து ஐஎஃப்பிபி ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் பாடி பில்டராக தன்னை எவால்வ் ஆக்கிக்கிட்ட டைம் வந்து அந்த 1996 to 1999 வரை.